ஹலோ வெஸ் அனைவரும் இது டெல்லியில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை தான் பார்ப்போம். அது கோமதி நகர். அங்க ரொம்ப பரபரப்பா வந்து இயங்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பாழடைஞ்ச ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி கூட்டிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு எங்கிருந்தோ ஒரு சத்தம் வருது. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் வந்துட்டு இருக்கு. அந்த பெண்மணிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் தொடர்ந்து 2-3 நாள் அந்த வீட்டுல வந்து சத்தம் வந்துட்டு இருக்கு. இப்பதான் அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி உடனடியா காவல் நிலையத்துக்கு போன் பண்ணும் அப்படின்னு போலீஸ்க்கு போன் பண்றாங்க. இது போல நான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி கூட்டிட்டு இருந்தேன். ஆனா உள்ள இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் கேட்டு இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே புரியல. வீட்டு உள்ள போய் பார்த்தேன். வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது கேட்டு இன்ஸ்பெக்டர் ராஜ்வீர் உடனடியா அங்க உள்ள கான்ஸ்டபிளிடம் கூறாரு. இந்த பெண்மணி கூறுறதுல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. ஏன்னா இது சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது. அதனால உடனடியா போயிட்டு அந்த கட்டடத்துல என்னதான் இருக்குன்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனடியா 5 கான்ஸ்டபிள் ராஜ்வீரும் போறாரு. அது அந்த நகரத்துல இருந்து ஒதுக்குப்புறமா இருக்கு. இப்ப அந்த கட்டடத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி யாரோ வாழ்ந்திருந்த மாதிரி தெரியுது. இப்பதான் அங்க கவனிக்கிறாங்க ஒரு இடத்துல மட்டும் புதிய சிமெண்டால கட்டப்பட்டிருக்கு. இப்ப அதை பார்த்து ராஜ்வீருக்கு ஒரு ஆச்சரியம். இங்க ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தட்டி பாக்குறாரு. அங்க ஒரு வெற்றிட மாதிரி டம் டம்னு சத்தம் கேக்குது. உடனடியா அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அங்க துப்பறிய நாய்களும் தடவியல் நிபுணர்களும் வர வைக்கிறாங்க. உடனடியா அந்த சுவரை உடைக்கிறாங்க. உடைச்சு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அந்த செவுத்து உள்ள ஒரு பெண்மணி இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பெண்மணி யாரு அப்படின்னு அவங்க வந்து விசாரிக்க துவங்குறாங்க. அந்த பெண்மணி சிவப்பு சாரி கேட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. இப்ப கமலம் கொடுத்த அந்த பெண்மணியை ரொம்ப அழுந்து போறாங்க. இப்ப அவங்க கை காலெல்லாம் விடவெடுத்து போகுது. இப்பதான் உடனடியா அவங்களோட உடலை பிரே பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஷன் போயிடுறாரு. இப்ப அவர் ஸ்டேஷன் போயிட்டு அவரு பல விதமா யோசிச்சுட்டு இருக்காரு. யாரா இருக்கும் இந்த பெண்மணி அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் யாராரு காணாம போன பட்டியலை அவர் எடுக்கிறாரு. அப்பதான் 5 நாளைக்கு முன்னாடி மீரா என்ற பெண்மணி காணாம போனதா கேஸ் இருக்கு. இப்ப உடனடியா அந்த கேஸ் வந்து எடுத்து படிக்கிறாரு. இப்பதான் அதுல மீரா என்ற பெண்மணின்னு முழு விவரமும் எழுதிருக்கு. உடனடியா மீராவோட கணவரை வர வைக்கிறாங்க. மீராவோட கணவர் ஒரு கட்டிடத்துல தொழிலாளியா வேலை செய்றாரு. இப்ப அவர் வந்த பிறகு அவரிடம் மீராவோட சடலம் இருக்கிற அறைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இப்ப அவர் போன பிறகு மீராவோட சடலத்தை துணி போட்டு மறைச்சிருக்காங்க. இப்ப துணி எடுத்து காட்டின பிறகு அவருடைய கணவர் அழுந்து போறாரு. இதான் என்னுடைய மனைவி அப்படின்னு அவர் அழுகுறாரு, கதறாரு. எல்லோருக்கும் அதிர்ச்சி. உடனடியா அவருடைய கணவரை ஸ்டேஷன் அழைச்சிட்டு வராங்க. அவரிடம் விசாரிக்கப்படுது. உங்களுடைய மனைவி எப்ப காண போறாங்க, எப்படி காண போறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க. இப்பதான் மீராவோட கணவர் சொல்றாரு. 5 நாளைக்கு முன்னாடி அவளுக்கு எனக்கும் சண்டை நடந்தது. எனக்கு அவளுக்கும் எப்போதுமே சண்டை நடந்துட்டு இருக்கோம். எங்க 2 பேத்துக்கும் ஒத்தே போகல. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு நாங்க குடிபெயர்ந்தோம். நான் ஒரு கட்டுமான நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அந்த கட்டுமான நிறுவனத்துல இருந்து இந்த வீட்டுல போய் தங்குன்னு சொன்னாங்க. நானும் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்து தங்கினேன். ஆனா எங்களுக்கு 2 பேத்துக்கும் எப்போதும் சண்டை வந்துட்டே இருக்கும். கல்யாணத்துல இருந்து எங்களுக்கு சண்டை வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இப்ப சண்டை அதிகரிச்சுது. நான் மது இருந்துறது என்னுடைய மனைவிக்கு பிடிக்கல. இப்பதான் என்னுடைய அப்பா அம்மாவிடம் நான் நிரந்தரமா போறேன். நான் இனிமே திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு உட்காந்தா. இப்பதான் நான் அவளிடம் கோவமா கத்திட்டு நீ எங்கேயாவது போய் தொலை, இதுக்கு மேல நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் வெளில போயிட்டேன். வெளில போயிட்டு இரவு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல அவ இல்ல. இப்ப நான் படுத்து தூங்கிட்டேன். ஆனாலும் ஏதோ செவுத்துல இருந்து என்னோட வீட்டு பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டே இருந்தது. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு யாரும் சொல்ற மாதிரி இருந்தது. இப்பதான் நான் பயங்கரமா பயந்துட்டேன். இப்ப ஏதாவது பேய் இருக்குமா அப்படின்னு வெளியில வந்து பார்த்தேன். ஆனாலும் அங்க எதுவுமே இல்ல. இப்பதான் நான் பயந்துட்டேன். மறுநாள் காலைல விடிஞ்ச பிறகு உடனே எழுந்திருச்சு என்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு அவருடைய கணவரை அவருடைய வீட்டுக்கு போக சொல்றாங்க. இப்ப ராஜ்வீர் பல விதமா சிந்திக்கிறாரு. இதுல ஏதோ பயங்கரமான உண்மை ஒளிஞ்சிருக்கு அப்படின்றதும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் அவருடைய மனம் சும்மா இருக்கல. திரும்பவும் மீராவை கண்டெடுத்த அந்த கட்டிடத்துக்கு வராரு. அந்த வீட்டை சுத்தி பாக்குறாரு. அந்த வீடும் சுத்திலும் அங்கங்க புதுசு புதுசா சிமெண்ட் கட்டிருக்கிறதையும் கவனிக்கிறாரு. இப்பதான் உடனடியா எல்லா போலீசாரையும் வர வைக்கிறாங்க. அந்த கட்டிடம் முழுவதும் பேரிகட்டு கட்டப்படுது. இப்ப அங்க உள்ள மக்கள் எல்லாம் குழம்பி போறாங்க. இப்ப நிறைய பத்திரிகையாளர்களும் டிவி நிருபர்களும் அங்க வந்துடுறாங்க. ஆனா இங்க யாருமே நிக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் பக்கத்து வீட்டு பாட்டியும் அங்க வந்துடுறாங்க. என்ன சார் இன்னும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்லம்மா சும்மா ஒரு சோதனை தான் சொல்றாங்க. மீராவுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்த ஒரு சிறுமி அங்க வரா. இப்ப நான் மீராமாவை பார்க்க முடியுமா அப்படின்னு அவங்க கேக்குறா. இல்லம்மா அவங்க வெளியூர் போயிருக்காங்க, இதுக்கு மேல இங்க வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரின்னு அந்த பாப்பாவும் போயிடுது. இப்ப மீராவை பத்தி அவர் யோசிச்சுட்டே வந்திருக்காரு. இப்பதான் பல தடவியல் நிபுணர்களும் அங்க வராங்க. இப்ப ஒவ்வொரு செவருமே 10 நாளைக்கு முன்னாடி கட்டினது, 15 நாளைக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னு ஒவ்வொரு செவரும் விட்டு விட்டு அங்கங்க கட்டப்பட்டிருக்கு. இப்ப அவரு அதை வந்து உடைக்க சொல்றாங்க. ஒரு செவரை உடைக்கிறாங்க. அந்த செவுத்துள்ள 2 பெண்களோட பிணம் எலும்பு கூட வந்து இருக்குது. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனடியா முகத்தை பொத்திக்கிறாங்க. இப்ப அடுத்ததா பக்கத்துலயும் வந்து உடைக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பெண்ணு. இதே போல 6 இருக்குது. 6 புதிய சவரம் உடைக்கிறாங்க. 6லயுமே ஒரு பெண்ணை கொன்னு போச்சிருக்காங்க. பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க.
இப்போ உடனடியா பத்திரிகையாளர்களும் அங்க வந்துடுறாங்க. தொடர்கொலையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா ராஜ்வீர் எதுவுமே சொல்லல. சரி, இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னும் அவர் வந்து யோசிக்கிறாரு. இந்த இடத்துல தான் அவர் பல விதமா வந்து யோசிக்கிறாரு. அந்த கட்டிட பணியாளர் மீராவோட கணவரை வினோத்தை கூப்பிடுறாரு. இப்ப வினோத் வராரு. இப்ப அவரிடம் நீங்க எத்தனை வருஷமா வேலை செஞ்சிருக்கீங்கன்னு எல்லாமே கேக்குறாங்க. அவரும் எல்லாமே சொல்றாரு. இப்பதான் ராஜ்வீர் கான்ஸ்டபிளிடம் சொல்றாரு, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு நெட்வொர்க் இயங்கிட்டு இருக்கு, இதை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கு. இப்ப நம்ம எனக்கு என்னமோ இந்த சர்மா கட்டுமான நிறுவனத்தோட பின்னணியில யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய அசிஸ்டன்ட் அதிர்ச்சி ஆகுறாரு. மேலும் இந்த வழக்கு இதோட முடியல, இன்னும் தோண்ட நிறைய விஷயம் வந்து வர மாதிரி இருக்கு, முடிஞ்ச வரை விஷயத்தை கசிய விடாம நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நேரா சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கு அவங்க 2 பேரும் கார்ல போறாங்க. இறங்கி பார்த்தா அது ஒரு தனி ஒரு இடத்துல இருக்கு. முக்கியமா அது பிரம்மாண்டமான கட்டிடம், அதுவும் சொந்த கட்டிடம். இப்பதான் அவனுடைய ஆபீஸ்ல 17 வயசு சிறுவன் ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். மேனேஜர் ஆகாஷ் எங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அந்த ஆபீஸ் சிறுவனும் 2 நாளைக்கு முன்னாடி போனவர் தான், என்னன்னு தெரியல 2 நாளா வேலைக்கு வரல அப்படின்னு அவன் சொல்றான். அவருடைய வீட்டோட அட்ரஸும் அவன் சொல்றான். இப்பதான் அங்க நேரா சரி வா போய் பாப்போம் அப்படின்னு ராஜ்வீர் உடனடியா அவருடைய வீட்டுக்கு போறாரு. இப்ப அங்க போய் பார்த்தா அந்த வீடு பிரம்மாண்டமா இருக்கு. அந்த வீட்டுல போயிட்டு பில் அடிக்கிறாங்க. ஆனா கதவு ஓபன் ஆகல. இப்ப அவருக்கு ஆச்சரியம், என்ன காரணம் ஓபன் பண்ணாம இருக்கு, ஏதாவது விஷயம் இருக்குமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இப்பதான் அங்க கவனிக்கிறாரு, பக்கத்திலே அதே போல ஒரு புதிய செவர் இருக்கு. இப்ப அந்த செவரை பார்த்து அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. ஏன் இங்க புதிய செவர் வந்து கட்டிருக்கு, இவர் வீட்டுல ஏன் கட்டிருக்கணும் அப்படின்னு அவர் பலதுமே யோசிக்கிறாரு. இப்பதான் சரி இதை வந்து உடைச்சு பார்ப்போம் அப்படின்னு பக்கத்திலேயே ஒரு மம்முட்டி ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த மம்முட்டியால எடுத்து அடிக்கிறாங்க. இப்ப செங்கல் வந்து கீழே விழுது. உள்ள பார்த்தா சர்மா கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷனோட மேனேஜர் உள்ள வந்து இருக்காரு. இதை பார்த்து 2 பேருமே அதிர்ச்சியில் உறைஞ்சு வராங்க. நமக்கு முன்னாடி குற்றவாளி யாரோ ஏதோ பலமால வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஆதாயங்களை அழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ராஜ்வீர் சொல்றாரு. தகவல் தராங்க. உடனடியா அவருடைய உடலும் கைப்பற்றிட்டு தடவியல் நிபுணர்களும் வர வைக்கப்பட்டு ஃபுல்லா ஆய்வு பண்றாங்க. இப்ப உடனடியா உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. இப்ப ராஜ்வீருக்கு பல விதமான யோசனை ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் சர்மா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய முதலாளி கேட்கிறாரு, இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா கட்டுமா நடந்துட்டு இருக்கு, அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடனடியா கார் எடுத்துட்டு அங்க புறப்படுறாரு. அவருடைய பேரு விவேக். விவேக் ரூம் உள்ள படுத்திருக்கான். இப்ப அவங்க வீட்டுக்கு வெளியில காவலாளி இருக்கான். இப்ப காவலாளி சொல்றாரு, இது போல இந்த கட்டுமானம் முடிய போகுது, அதனால எங்க சாரு உள்ள தூங்குறாரு அப்படின்னும் அவன் சொல்றாங்க. இப்ப உடனடியா எதுவுமே சொல்லாம சரசரன்னு வந்து உள்ள போறாங்க. உள்ள போனா விவேக் உட்கார்ந்து இருக்கான். நீங்க தேடி இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் ராஜ்வீருக்கு உண்மை புரியுது. நாம முன்னாடியே வருவோம் அப்படின்னு இவன் எச்சரிக்கையா என்னென்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதும் அவருக்கு வந்து புரியுது. பத்திரிகை செய்தி அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்கு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இங்க ஏன் தேடி வரீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் ராஜ்வீர் சொல்றாரு, உண்மை என்னைக்கும் மறைக்க முடியாது, உடனடியா நீனே ஆஜராயிக்க, இதுக்கு பின்னாடியில என்னென்ன இருக்குன்றத உண்மையை சொல்லிடு அப்படின்னும் அவர் சொல்றாரு. வேகமா சிரிக்கிறான். கடந்த 20 வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் பக்கத்துல கவனிக்கிறாரு, அந்த கட்டிடத்திலேயே புதுசா சோறு வந்து கட்டிருக்கு. இப்ப அதை ஒவ்வொன்னா பாத்துட்டே போறாரு. இப்ப உடனடியா விவேக்கு தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறான். சர்மா பிடிச்சி அவன் கையை பின்னாடி வச்சு விலங்கு போடுறாங்க. அங்க தடவியல் நிபுணர்களும் மோப்பனாயும் வரவழைக்கப்படுது. இப்ப மோப்பனாய் அந்த சோறுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியில போய் அது வந்து நிக்குது. இப்பதான் திரும்பவும் அங்க வந்து உடைக்கிறாங்க. உடைக்க அங்க பிணங்கள் வந்துட்டே இருக்கு. அதுவும் எலும்பு கூடாதான் 3/4 வயசு இருக்கு, பாதி அழுகி போயிருக்கு. உடனடியா அவனை வந்து கைது செய்யறாங்க. இப்ப ராஜ்வீருக்கு ஒரு போன் கால் வருது. நீங்க இந்த வழக்கை பரபரப்பா இருக்காதீங்க, கொஞ்சம் நிதானமா கொண்டு போங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னும், யாருக்கும் இந்த கேஸை பத்தி பேட்டியளிக்க கூடாது அப்படின்னும் அவர் சொல்றாரு. உயர் அதிகாரி தான். அப்பதான் ராஜ்வீருக்கு ரொம்ப சந்தேகம் அதிகமாகுது. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய நெட்வொர்க் இருந்திருக்கு, அதனாலதான் நம்மளை இந்த அளவுக்கு வந்து புஷ் பண்றாங்க, நம்மளை மடக்கிறாங்கன்னு பல விதமா யோசிக்கிறாரு. சரி அப்படின்னு அவர் போனை வச்சுட்டு அதுல 17 பிணங்கள் வந்திருக்கு, அது எல்லாமே நோண்டப்படுது, பத்திரிகை செய்தி அப்படின்னு பயங்கரமா வந்து வருது. ஆனா எந்த ஒரு பத்திரிகையாளரையும் உள்ள விடல. இப்பதான் இது எங்க போய் முடியும் அப்படின்னு எல்லா பத்திரிகையாளர்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு தொடர் கொலையா, உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டீங்களா அப்படின்னும் பத்திரிகையாளர்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் மீறி ராஜ்வீர் இப்ப அந்த பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்குறாங்க. இதுவரையிலையும் 21 பிணங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கோம், செவர்ல இருந்து கண்டுபிடிக்கிறதான், இவனை பிடிச்சி விசாரிச்சாதான் பல உண்மைகள் வெளியே வரும். என்ன பொறுத்தளவு இவன் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருந்திருக்காங்க அப்படின்னும் அவன் சொல்றான். அந்த குற்றவாளியை கூடி சீக்கிரமே பிடிப்போம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டதுன்னா, இது போல புதிய கட்டுமானம் ஏதாவது கட்டிருந்தாங்க அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் அவருடைய போன் நம்பரும் தராரு. ஒரு ஸ்டேஷன் வரதுக்குள்ளேயே அரசு சைட்ல இருந்து ஒரு செய்தி வருது, உன்னை இடைநீக்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவருடைய உதவியாளர் ராம் வந்து சொல்றான். இப்ப இதை பார்த்து அவர் அதிர்ச்சியாவல கோவப்படல, ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் தெரியுன்றது போல அவர் அமைதியை விட்டு போறாரு. இந்த இடத்துல தான் அவர் பல
பலவிதமா யோசிக்கிறாரு. இதுவரையிலையும் நம்ம நேர்பாதையில போனோம், இப்பதான் நமக்கு முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னும் அவர் யோசிக்கிறாரு. உண்மையான விஷயமே வெளியே வரப்போகுது, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. அவருடைய ஆபீஸ்க்கு நேரா போறாரு. அன்யூனிஃபார்ம்ல இருந்தாலும் அவருடைய விஷயத்தை எல்லாமே எடுக்கிறாரு. இதுவரையிலையும் இந்த வருஷத்துல எத்தனை பெண்கள் காணா போனாங்க, அவங்கள யாராருன்னு பாக்குறாரு. எல்லா பெண்களும் வீட்டை விட்டு வெளியானவங்களும், அதாவது கல்லூரி ஸ்கூலு இப்படி படிச்ச பெண்கள் தான் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியானவங்க பாதி பேரு தனியா வெளில போனவங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்பதான் ஒரு பெண்மணி என்னுடைய கட்டடத்துக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க ஒரு கட்டுமானம் கட்டினாங்கப்பா, என்னன்னு நாங்க கேட்டோம். மழைநீர் வடிகள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மழைநீர் சேகரிப்பு குழி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்னும் புரியல, நானும் வந்துட்டேன். ஆனா இப்ப இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்குப்பா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்போ உடனடியா ராஜ்வீர் ஒரு நிமிஷம் தாமதிக்காம உடனே அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்த வந்து பாக்குறாரு. அந்த இடம் செவுரு ஒட்டி இருந்திருக்குது. இப்போ உடைக்கிறாங்க. இப்போ உடைச்சு பார்த்தா உள்ள ஒரு பெண்ணு பாதி மூச்சோட வந்துருக்குது. அந்த பெண்ணோட பேரு ரீமா. இப்ப அந்த பெண்ணை வந்து தட்டுறாங்க. அந்த பெண்ணு அரமயக்கத்துல இருக்கா, ஏதோ சத்தம் போடுறா. உடைய பேர் என்னன்னு கேக்குறாங்க. ரீமான்னு சொல்றாங்க. இப்பதான் அவங்கள ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் முதல் உதவி அளிக்கப்படுது. அவன் முகத்துல தண்ணி தெளிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிக்கிறா. இப்ப கண் விழிச்ச பிறகு பதட்டமாவரா, விட்டுருங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. இப்பதான் நாங்க போலீஸ், நாங்க மருத்துவர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. உனக்கு என்னாச்சு ஒவ்வொன்னும் சொல்லு அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. அந்த பெண்ணுக்கும் பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமா தனியுது. இப்பதான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் எங்க இருக்கிறேன்னு கேக்குறா. ஹாஸ்பிட்டல் இருக்கிறதும் அவங்க சொல்றாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பல விதமா வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நான் கடைக்கு வந்திருந்தேன். இப்பதான் யாரோ என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் +2 முடிச்சுட்டு இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் நண்பன் என்னை சந்திக்கணும்னு சொன்னாங்க. இப்போ உடனடியா அவனை சந்திக்கலான்ட்டு போனேன். இப்பதான் திடீர்னு ஏதோ ஒரு அறையில இருந்தேன். அந்த அறை பயங்கர ஒரு இருட்டா இருந்தது. இப்பதான் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க. முகத்துல ஏதோ துணியை வந்து வச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் அவ சொல்றா. மேலும் அவ சொல்றா, என்னுடைய உடலை ஏதோ பயங்கரமா அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, என்னை ஏதோ செஞ்ச மாதிரியே எனக்கு நினைவு இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் முழு மருத்துவ பரிசோதனை செய்ய சொல்லிட்டு அவர் போறாரு. 4 மணி நேரத்திலேயே அந்த பெண் பலமா கற்பழிச்சிருக்கிறதும் தெரிய வருது. இப்ப பத்திரிக்கை நியூஸ் எல்லாம் வந்து வேகமா பரவ ஆரம்பிக்குது. டிஜிபி அருணுக்கும் இந்த செய்தி போகுது. அவரை இடைநீக்க செஞ்சதும் இப்ப தெரிய வருது. யார் இவரை இடைநீக்க செஞ்சாங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எல்லா அதிகாரிகளும் விழிக்கிறாங்க. திரும்பவும் விஜய பணியில சேர்க்க சொல்றாங்க. இப்ப நேரடியா டிஜிபி பேசுறாரு. இந்த கேஸை முடிக்கிறவர்களையும் உனக்கு முழு சுதந்திரம் தரப்படும் அப்படின்னு உத்தரவாதம் அளிக்கிறாரு. கட்டுமான நிறுவனத்தோட முதலாளி விவேக் வந்து உட்கார வைக்கிறாங்க. அவனை முழுவதும் விசாரிக்கிறாங்க. அவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வந்து வர வைக்க முடியல. இப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது கட்டடங்களோட செவுத்துல மட்டும் இல்ல, மழைநீர் சேகரிப்பு குழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகள்ல இந்த மாதிரி வேலை பண்றதும் அவனுக்கு புரியுது. உடனடியா பத்திரிகையிலயும் டிவிலையும் அறிவிக்கிறாங்க. யாராவது வீட்டுல மழைநீர் சேகரிப்பு குழி வந்து விட்டுருக்கீங்களோ அவங்க எல்லாம் உடனே செக் பண்ணுங்க. புதுவிதமா தெரிஞ்சுனா உடனே காவல்துறைக்கு தகவல் தருவீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அறிவிச்ச 1 மணி நேரத்திலேயே பல மக்கள் வந்துகிட்டே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் அந்தந்த பகுதிக்கும் போறாங்க. இதுவரையிலையும் 100க்கும் மேற்பட்ட குழிகளை இது போல பெண்களை அடக்கம் பண்றத அவங்க தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டு ராஜ்வீரும் மற்ற போலீசார் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப விவேக்க பிடிச்சி பல விதமா வந்து விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய பாணியில விசாரிக்கிறாங்க. இப்ப விவேக் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த அளவுக்கு நான் மாற்றுவேன்னு எனக்கு தெரியாது. இப்படிலாம் வாய்ப்பு கிடைக்கிறோ இப்படிலாம் அவங்கள்ட்ட பழவி பெண்களை தனியா வந்து அழைச்சிட்டு வருவேன். தனியா வந்து அழைச்சிட்டு வர்றது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இப்படி சமூக வலைதளம் மூலமாவும் பல பெண்களிடம் ஃபேக் ஐடி மூலமா பேசுவேன். இப்படி பேசி வலையில வீழ்த்தி அவங்களை தனியா கொண்டு வருவேன், தனியா வர வைப்பேன். ஆனாலும் அவங்களை வர வச்ச பிறகு அவங்க முகத்துல துணியை வச்சு உடனடியா நான் புதுசா கட்டின இவருடைய கட்டடத்துக்கு அழைச்சிட்டு போவேன். அங்க அவங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு நான் விருந்து வைப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அங்க எல்லோருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிங்க, முக்கியமான அரசியல்வாதிங்க, முக்கியமான அதிகாரிங்க வரையும் 7 அதிகாரிங்க இவரோட பேர் அடிப்படுது. இப்ப இதை கேட்டு எல்லாருமே ஆடி போறாங்க. இப்பதான் அந்த அதிகாரியோடைய ஒவ்வொரு பேரையும் சொல்றான். உடனடியா அந்த அதிகாரிகள் கைது பண்றாங்க. அவங்க விசாரிக்கும் போது அவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப விவேக் கண்ணை வச்சு கேட்கறான். இப்ப அந்த அரசியல்வாதிகளும் உண்மையை ஒவ்வொன்னா ஒப்புக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு பார்ட்டி தான் வச்சான், எங்களுக்கு நான் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொடுத்தேன், அவனும் சின்ன சின்ன பெண்களா அழைச்சிட்டு வருவான், ஆனா எங்களிடம் கண்ணை கட்டி அழைச்சிட்டு வருவான், நாங்க எங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வோம், ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இது போல பல வருஷமா நாங்க அவங்கள்ட்ட காசு கொடுத்துருக்கோம், ஆனா கொலைகளை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும் அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அந்த அதிகாரிகள் எல்லாமே தனித்தனியா வந்து விசாரிக்கிறாங்க. பத்திரிகையில இருந்து செய்தியில இருந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாரையுமே சிறையில இருந்து அடைக்கிறாங்க.
இப்ப விவேக் மேல சொல்றான். அப்பதான் விவேக் சொல்றான் அவங்களுக்கும் எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த பெண்களுக்கு நான் மயக்க மருந்து தெளிச்சு அவங்களுடைய அறையில வந்து விடுவேன். அவங்க ஆசிரியர அவங்க கூட இருந்துட்டு அவங்களுடைய வேலை முடிஞ்சு போன பிறகு இந்த பெண்களை நானே வந்து உயிரோட வந்து அடக்கம் பண்ணிடுவேன். உயிரோட இருந்தா என்னுடைய உயிருக்கும் ஆபத்து, அந்த அதிகாரிகளுக்கும் ஆபத்து. இப்பதான் என்னுடைய கம்பெனி மேனேஜருக்கும் இதுல தொடர்பு இருக்கு. எங்களை தேடி வர்றது எனக்கு புரிஞ்சுது. இப்பதான் உடனடியா அன்னைக்கே அவனை மயக்க மருந்து கொடுத்து அவனையும் அடக்கம் பண்ணிட்டேன். கடைசியில என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னும் அவன் சொல்றான். கண்ணா அவன் வாயிலே வச்சு இன்ஸ்பெக்டர் ராஜ்வீர் இப்படி கேட்கிறாரு, நீ மொத்தம் எத்தனை பெண்கள் கொன்ன அப்படின்னு நீ இப்ப சொல்லு, அப்படி இல்லைன்னா உன்னுடைய தலையில புல்லட் இறங்கிடும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் இந்தியா முழுவதும் மொத்தம் 306 160 வீடுகள்ல நான் போச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் அவனுடைய ஆபீஸ்ல இந்த டைரியில எல்லா குறிப்பும் இருக்கு அப்படின்னும் அவன் சொல்லி அந்த டைரி எடுத்து சொல்றான். இப்ப அந்த டைரி எடுத்து வராங்க. அவங்க பார்க்க திக் திக்குன்னு இருக்கு. ஏன்னா அவனுடைய ஆபீஸ் கொண்டு வந்து அங்கிருந்தா எல்லா விஷயமும் பண்றான். அவங்க மயக்கம் அடைஞ்ச பிறகு சொந்தமாவே ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருக்கான். அவன் போகும்போது ஆம்புலன்ஸ் வச்சுதான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்கான். இதனாலேயே நிறைய பேருக்கு சந்தேகம் வராம இருந்திருக்கு. அதே போல அவன் ஒவ்வொரு வீடா போயிட்டு அவன் சும்மா இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடா போயிட்டு மழைநீர் வடிகாலுக்கு குழி தோண்டணும். அரசு என்ன அனுப்பியிருக்கு, இது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்யறது அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து கூறி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்கான். மக்களும் அவனை நம்பியிருக்காங்க. ஆனா பல காகிதங்கள்லயும் அவனும் கையெழுத்து வாங்கினதால அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாம மழைநீர் சேகரிப்பு முடிஞ்ச பிறகு அந்த வீடுகளுக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்து வந்திருக்கான். இது எதுக்குன்னு கேட்டா அரசே கொடுக்குற உதவித்தொகை அப்படின்னும் அவன் சொல்லிருக்கான். இதனாலேயே மக்கள் எல்லோருமே அவனை நம்பியிருக்காங்க. முக்கியமா பகல் நேரத்துல வேலையை முடிச்சுட்டு இரவு நேரத்துல அங்க வருவான். எதுக்காக வந்துன்னு கேட்டா அந்த பைப் லைன் தரோம், அந்த லைன் தரோம், இந்த லைன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வருவான். வெகு நேரம் வேலை செய்யறான். அப்ப மக்கள் கண்டுக்காமே இருந்திருக்காங்க. இப்பதான் வந்து நைஸா புதைச்சிட்டு அவன் போயிடுவான். இப்படி அவனோட டைரியில எல்லாமே இருக்கு. இதை கண்டு போலீசாரு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாங்க. இது போல நான் இதுவரையிலையும் 1000 கோடிக்கு மேல சொத்து சேர்த்துட்டேன் அப்படின்னும் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க உள்ளவங்களுக்கு எல்லாருமே ஒரு நிமிஷம் அருந்து போறாங்க. இப்ப அவனை சிறையில் அடைக்கிறாங்க. அவனுக்கு எதிராக உள்ள ஆதாரத்தை திரட்டி கோர்ட்ல சமர்ப்பிக்கிறாங்க. இப்ப வழக்கப்படுது அந்த அதிகாரிகளுக்கு எல்லாமே சிறை தண்டனை விதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம விவேக்குக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. இப்பதான் எல்லாருமே நிம்மதி அடைகிறாங்க. ஓகே, நம்மளுக்கு மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.